ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை நான் வாழ்த்துகின்றேன். இந்த புதிய நாளிலும் கூட நாம் பிரவேசித்திருக்கும் பொழுது தேவன் தம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்ட இன்றைக்கும் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை இப்படியாக வழிநடத்தி வந்து நமக்கு தேவையான காரியங்களை தந்து அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார் என்று சொல்லி நானும் நீங்களும் இந்த வேளையிலே சந்தோஷத்தோடு கூட ஒரு புதிய நாளுக்குள்ளாய் பிரவேசிக்கும்படியான கிருபையும் சுகத்தையும் பலத்தையும் தேவன் நமக்கு தந்திருக்கின்றார். ஆம், எனக்கு பிரியமான தேவ ஜனமே, இந்த நாளின் காலை வேளையிலும் கூட ஒரு புதிய நாளுக்குள்ளாய் நாம் வந்திருக்கும் பொழுது கர்த்தர் இந்த புதிய நாளை நமக்கு எப்படியாக நடத்தி தருவார் என்று சொல்லி நாம் முன்கூட்டியே அறிந்தவர்களாக நாம் காணப்படுவதில்லை. ஆனால் கர்த்தர் நம்முடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய நோக்கங்களுக்கும் நம்முடைய வேண்டுதல்களுக்கும் எல்லாவற்றிற்கும் தேவன் தாமே செவி கொடுக்கின்றவராக இருக்கிறார் என்பதை ஒவ்வொரு நாளிலும் நாம் கடந்து போகும் பொழுது நாம் அறிந்து கொள்ளுகின்றவர்களாக இருக்கின்றோம். ஒரு வசனத்தை நான் வாசிக்கின்றேன். நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கின்றேன். Proverbs chapter 16 verse 7. ஒருவனுடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமாயிருந்தால் அவனுடைய சத்துருக்களும் அவனோடு சமாதானமாகும்படி செய்வார். நிச்சயமாய் நம்முடைய வழிகள் கர்த்தருக்கு பிரியமானதாய் காணப்பட்டால் நமக்கு முன்பதாக எந்த விதமான ஒரு எதிர்த்து நிற்கின்றவர்களும் நம்முடைய சத்துருக்களும் கூட நம்மோடு கூட சமாதானம் ஆகும்படியாக செய்வாராம். எனக்கு பிரியமான தேவச்சனமே, நானும் நீங்களும் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கும் பொழுது நானும் நீங்களும் அவருடைய வழிகளிலே நடக்கும் பொழுது தேவன் அந்த வழிகளை பார்த்து பிரியப்படக்கூடியவராக இருக்கிறார் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்கின்றோம். ஆம், தேவனுடைய பிள்ளைகள் தாமே வேதத்தில் நாம் பார்க்கும் பொழுது அநேக பேர்கள் நடந்து போன வழிகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் அவர்களோடு கூட இருந்து அவர்களை வழி நடத்தினதாம். ஏனென்று சொன்னால் அந்த வழிகள் எல்லாவற்றையும் அவர் பிரியப்படக்கூடிய வழிகளாய் காணப்பட்டதாம். இன்றைக்கு நம்முடைய வழிகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த நாளுக்குள்ளாய் நாம் கடந்து வந்திருக்கும் பொழுது நாம் அநேக வழிகளுக்குள்ளாய் கடந்து போகின்றோம். இந்த நாளிலே நானும் நீங்களும் கடந்து போகின்ற வழிகள் தேவனுக்கு பிரியமுள்ளதாய் காணப்படுகிறதா? ஒருவேளை தேவனுக்கு அது பிரியமுள்ளதாய் காணப்படும் என்று சொன்னால் நம்முடைய சத்துருக்களும் கூட நம்மோடு கூட சமாதானமாய் காணப்படுவார்களா? எப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதம் இல்லைங்களா? இன்றைக்கு நம்முடைய வழியை நாம் சீர்தூக்கி பார்ப்போம். நான் கடந்து போகின்ற வழிகள் என் தேவனை பிரியப்படுத்தக்கூடியதாய் இருக்கிறதா? என் தேவன் இந்த வழியிலே மகன் மகள் செல்லுகின்ற வழியிலே நான் பிரியப்படுகிறேன் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கின்றாரா? நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் நம்முடைய வழிகளிலே இல்லை என்று சொன்னால் மறுபடியுமாய் நாம் கர்த்தர் பிரியப்படக்கூடிய வழியிலே நடக்கின்றவர்களாக இருப்போம். அப்பொழுது கர்த்தர் நமக்கு வேண்டிய எல்லா கிருபைகளையும் பாராட்டுகின்ற தேவனாக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். உங்களுடைய கையின் பிரயாசங்கள், நீங்கள் எடுத்துக்கொள்ளுகின்ற ஒவ்வொரு முயற்சிகள் எல்லாவற்றிலும் தேவனுடைய கரம் இருந்து உங்களை வழிநடத்துவதாக. இந்த நாள் கர்த்தருக்குள்ளாக ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக காணப்படட்டும். ஆமென்.